2026 தேர்தல் அதிமுக ஒன்றிணையுமா? எடப்பாடி சொல்வது என்ன? அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அதற்கு முன்னதாக சசிகலா நான் தான் பொதுச் செயலர் அப்படின்னு சொல்லி சசிகலா அம்மையார் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலரே கிடையாது அப்படின்னு சொல்லி வழக்குகள் எல்லாம் நீதிமன்றங்களில் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று அந்த வழக்குகள் போட்டவர்கள் யாருமே அதிமுகவிலே கிடையாது. சூரியகுமார் ஆகட்டும், அதே போல ஓபிஎஸ் ஆகட்டும், சசிகலா அம்மையார் ஆகட்டும், இவர்கள் அனைவருமே அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் பொதுக்குழு உறுப்பினர் மூலமாக நீக்கப்பட்டிருக்காங்க. அதிமுகவுடைய விதிகளின்படி அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைக்கு யாராக இருந்தாலும் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். அதாவது பொதுச் செயலராக இருந்தாலுமே அதிமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்களோ அது கட்டுப்பட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட ஒரு விதி. அதன்படிதான் சசிகலா அம்மையாரும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் நீக்கப்பட்டிருக்காங்க. இப்ப சசிகலா அம்மையாரையும் டிடிவி தினகரனையும் நீக்கியது எடப்பாடியா அல்லது ஓபிஎஸ்ஆ அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். யாருடைய அழுத்தத்தால், யாருடைய தூண்டுதலால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்கினார் அப்படிங்கிறது. அதாவது ஓபிஎஸ் முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கிவிடப்படுகிறார், தர்மயுத்தம் நடத்துகிறார். சசிகலா அம்மையார் சிறைச்சாலைக்கு போறாங்க. அந்த நேரத்திலே முதல் ஆளாக மேடை ஏறி ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுகிறார். அப்ப ஓபிஎஸ் சசிகலாவை வெளியேற்றிருப்பாரா அல்லது எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றிருப்பாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஓபிஎஸ்ஸின் மூலமாகத்தான் சசிகலா அம்மையார் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அது தெரிஞ்சனால்தான் இதுவரைக்கும் ஓபிஎஸ்ஸுடன் நேரடியாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் பேசாமல் இருக்கிறார் சசிகலா அம்மையார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரிந்து போனவர்கள், அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கிய நபர்கள் நீக்கியது மட்டும்தான். இனிமேல் அதிமுக அவர்களுக்கு இடம் என்பது கிடையாது, காலங்கள் கடந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் இதுவரைக்குமே நமது எடப்பாடி பழனிசாமி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்வதற்கு ஒரு காரணம் என்பது இருக்கிறது. அதாவது நமது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப பிரிந்து போனவர்கள் மறுபடியும் அதிமுகவுக்குள்ளே வந்தால் உள்கட்சி பிரச்சனை என்பது மிகப்பெரிய விலை வரும். அந்த பிரச்சனையை மையப்படுத்தி பாஜக போன்ற கட்சிகள் அதிமுகவிலே அரசியல் செய்ய ஆரம்பிப்பாங்க. அதிமுகவை 2-3 துண்டுகளாக கூட உடைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு வேளையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு வாய்ப்புகளை கொடுக்க கூடாது. பாஜகவே இன்று நம்மை நம்பிக்கொண்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் பாஜக வந்து சேர்ந்ததை தவிர அதிமுக ஒன்றும் தேடி போய் சேர்ந்தது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சசிகலா ஆகட்டும், டிடி தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், இவர்கள் அனைவருமே இனிமேல் அதிமுகவிற்கு இடங்கள் கிடையாது. அப்படியே அவர்கள் உள்ளே வந்தால் அதிமுகவாக இருக்காது, அடிமை கட்சியாகவும் குடும்ப கட்சியாகவும் மாற்றம் செய்யப்பட்டு அதுதான் தொண்டர்களுடைய எண்ணங்களாகவும் இருக்கிறது. அதைத்தான் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இனிமேல் அதிமுக 2026 ஒருவேளை தோல்வியை தருவதாலும் இவர்கள் உள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது இல்லை அப்படின்னு தான் சொல்லியாக. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.